ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் பிஸ்தா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துபாய் சாக்லேட்டோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த பிஸ்தா சாஸ் தான். அந்த பிஸ்தா சாஸ் செய்கிறதுக்கு 75 கிராம் போல் பிஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு பேனில் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மாறாத அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுறதுக்கு முன்னாடியே ஒரு துணியில் இந்த பிஸ்தாவை கொட்டி மேலே திரும்ப மூடி நல்லா ரப் பண்ணோம்னா மேலே உள்ள ப்ரௌன் கலர் தோலெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி ரப் பண்ணிங்கன்னா தோலெல்லாம் கிளியராகி வந்துடும். இந்த மாதிரி மேலே உள்ள ப்ரௌன் தோலை எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ரீன் கலராக நம்மளுக்கு கிடச்சிரும். இதை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தடவை அரைச்சி எடுத்ததில் இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக வந்துருச்சு. திரும்ப மூடி போட்டு இன்னொரு தடவை அரைச்சோம்னா இப்போ கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சமாக ஆயில் ஊஸ் அவுட் ஆகுது அதுலேருந்து. சைடில் உள்ளதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப மிக்சியில் கிரைண்ட் பண்ணால் கொஞ்சம் திக்காக வரும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து கொஞ்சமாக ஆயில் ஊஸ் அவுட் ஆகும். விரலில் வச்சு ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு ஆயில் லூஸ் அவுட் ஆகிறது தெரியும். இதில் திரும்ப ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த ஃப்ளேவர்டு ஆயில் இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா ஓரளவு ஸ்மூத் ஆகிடும். ஆயிலோட அளவு உங்களுக்கு எவ்வளோ ரன்னியாக வேணுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. திரும்ப சைடில் உள்ளதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு இதில் 50 கிராம்ஸ் போல் ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சாக்லேட் சேர்த்ததோடு பாருங்கள், நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஒயிட் சாக்லேட்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னா 1/2 கப் சுகரும் 1/4 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1/2 கப் போல் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்து திரும்ப ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்தா சாஸை ஸ்ப்ரெட்டாக கூட யூஸ் பண்ணலாம். இதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 1 மந்த் வரைக்கும் இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please subscribe to Assis Copper Kitchen. Like, share and comment below.